என்னென்ன டிசைன் பிடிக்குதோ, எதுக்கு என்ன கலர், என்ன பார்டர், என்ன டிசைன் எல்லாத்தையும் சொல்லி ஆர்டர் கொடுத்துரு. இப்பவே எல்லா புடவைகளுக்கும் டிசைன் சொல்லிடு. மறுபடியும் நீ அலைய வேண்டாம். ஆமோ, நிறைய புடவை இருக்கு. அம்மா வாங்கிட்டாங்க. ஸோ தேவையில்லைங்க. என்னோட சின்ன கிஃப்டா நினச்சிக்கோ. ஏன்? சரி, நீ புடவைய பாரு. இப்பவே ஆத்துக்காரி ஆர்டருக்கு ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பையன் என்றனர். கொழுக்கென அனைவரும் கிண்டல் அடித்து சிரித்தவாறு. ஆமோ, என்ன சொன்னா உன் வீட்டுக்காரன்? நல்ல டிசைனா செலக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னார் என்றாள். நீ இந்த மாதிரி காஸ்ட்லி சில்க் சாரீஸ் எல்லாம் கட்டியிருக்க மாட்டல, அதான் சொல்லியிருக்கான் என்றாள் ரம்யா அக்கா. எடுத்துக்கோ எடுத்துக்கோ, கொடுக்க போறவன் அவன் தானே. புவனாக்கா நக்கலாய் சொல்லி சிரிக்க, ஆமோ விழியில் கலங்க அம்மாவை நோக்க, ஆமோ நாத்திங்கன்னா அப்படி தாண்டா, ரொம்ப கிண்டல் செய்வாங்க. அதையெல்லாம் நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எல்லார்கிட்டையும் கலக்கலன்னு பேசி இருக்கணும் என்றாள் அம்மா. காரில் வரும்போது, சம்மந்தி, நாங்கள் இங்கே இறங்கிக்கிறோம், வீடு பக்கம்தான் என அம்மாவும் வழியிலேயே இறங்கி கொண்டனர். டயர்டா இருக்காடா? அம்மா உட்கார், அம்மா காப்பி கலக்கி தரேன். வந்ததும் கிச்சனுக்குள் சென்று காப்பி கலந்து கொடுக்க, அம்மா, நான் அக்கான்னு தனியா வளர்ந்தவங்க. இப்போ மனோ அக்காவும் இல்லை, நான் மட்டும் தனியா இருந்தவ. எதுக்காகமா இவ்வளோ பெரிய குடும்பத்துக்குள்ள நீங்க என்னைய திணிக்கிறீங்க? விழிகளில் நீர்ப்படலம் கசிய, இனிமேலாவது 4 ஜனத்தோட சந்தோஷமா இருக்கணும். போதும் நம்மளோட தனிமையான வாழ்க்கை. இது மனோ எனக்கு கத்து கொடுத்துட்டு போன பாடம். பாத்தியா, அந்த நேரத்துல யாருமே நமக்கு துணையா வரலையே. அவரோட அக்காங்களோட பேச்செல்லாம் எனக்கு எங்கேயோ குத்துறாப்புல இருக்குமா. அதான் சொன்னனே அம்மா, நாத்திங்கன்னா அப்படிதான். பெரிய குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. நீ மட்டும் எல்லார்கிட்டையும் அன்பா இருந்து பாரு. அப்புறம் எல்லாருக்கும் நீ செல்ல பிள்ளையாயிடுவ. மாப்பிள்ளைக்கு தங்கமான குணம். நீ ஏன் கவலைப்படுற? நேற்று கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்தப்போ கார் ஒன்று என் பக்கத்தில் நின்றுச்சு. யார்ரான்னு பார்த்தா மாப்பிள்ளை தான். வாங்க அத்தை, நான் ட்ராப் பண்ணுறேன். அப்படியே சிலுத்து போயிட்டேன். என்னமோ என்னோட பையனே சொன்ன மாதிரி ஆயிருச்சு. இல்லை மாப்பிள்ளை, ஆட்டோவில் போயிடுவேன், நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிவிட்டு வந்தேன் தெரியுமா. ஆமோ, அம்மாவிடம் எதை சொன்னாலும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவள் இல்லை என நினைத்து தன் எதிர்காலம் ஒரு இருண்ட காலம்தான் என உருவாக்கினாள். ஒரு விஷயம் தெரியுமா அம்மோ, நம்ம மனோவோட கேஸ எதுவுமே இல்லைன்னு பண்ணிட்டு வெளியில வந்தவங்கள யாரோ இந்த கேஸை எடுத்து நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போயிருந்தேனே, போன வாரம், அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்பவே நினைச்சேன், கடவுள்னு ஒருத்தன் கண்டிப்பா இருக்கான், நியாயம் அநியாயங்களை தட்டி கேட்கன்னு. அதுதான் சரியா போச்சு. இன்னைக்கு தான் ஃபோன்ல அந்த லாயர் சொன்னார். அக்காவின் கணவர்களும் பெரிய பதவியில் இருந்தாலும், அப்பா பிஸ்னஸ் லைனில் பெரிய புள்ளியாக கொடிக்கட்டி பறந்தாலும், தானும் ஒரு IPS என்பதாலும் கல்யாணத்தை விமர்சையாக நடத்தணும், நிறைய கூட்டம் வரும் என நினைத்த கோகுலின் அப்பா சக்கரவர்த்தி பெரிய சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தார். முதல் நாள் நிச்சயதார்த்தம் நடந்தது. சந்தன நிறத்தில் அரக்கு பார்டர் சாரியும் அதற்கேற்றாற் போல அதே பார்டரில் பிளவுஸும் ரொம்பவும் ஃபேஷனாகவே தைக்கப்பட்டு இருந்தது. ஆமோவின் நிறத்திற்கு அந்த புடவையில் பொற்சிற்பமாய் ஒளிர்ந்தாள். அடுத்து நலுங்குக்கு கொஞ்சம் சின்ன பார்டர் வைத்த பட்டு புடவைகள் கட்டி அழகு பதுமையாய் வலம் வந்தாள். மறுநாள் ரிசப்ஷனில் டிசைன் செய்யப்பட்ட பட்டில் காக்ரா சோழியும் காக்ரா மாடலிலே பட்டில் டிசைன் செய்த சாரியையும்
வலது மாறாப்பில் அழகுபடுத்தியிருந்தனர் பாலர்கள் பெண்கள். மறுநாள் அதிகாலை முகூர்த்தத்தில் பச்சை நிற பட்டில் வெள்ளை செருகி இலைகளால் பின்னப்பட்டு டிசைன் செய்யப்பட்டு அரசு குமாரிகளின் சாயலில் கொண்டையிட்டு மாருதியின் கைவண்ணத்து ஓவியமாய் சிவந்து அனைவரின் கண்களுக்கும் குறுகுறுக்க திருமண மேடையில் பட்டு வஸ்திரத்தில் ராஜகுமாரனாய் மன்மதனாய் ஆமோவின் விரல் பிடித்து அக்னியை மும்முறை வலம் வரும்போது கூட்டத்தில் அவர்களை விமர்சிக்காத உதடுகளே கிடையாது எனலாம். மாடியில் இருந்த அறை சொர்க்கம் போல. முதல் இரவுக்காக ஊட்டியிலிருந்து வண்ண மலர்களை பிரத்யேகமாக வரவழைத்து அலங்கரித்திருந்தார் அப்பா சக்கரவர்த்தி. மெல்லிய பனிக்காற்று காதோறும் சில்மிஷம் செய்ய பால் சொம்புடன் உள்ளே சென்றவளை, வெல்கம் மை டார்லிங். ஈர்க்கை நீட்ட மௌனமாய் பால் சொம்பை வைத்தவுடன் பால்கனிக்கு சென்று நிலவை பார்த்தபடி அமர, பனிக்காத்து அடிக்குது, உள்ள வந்துடு. அவளை கண்டதும் சற்று நேரம் விழி இமைக்க மறந்து போனான். அவளின் விசும்பலின் ஓசையில் திடுக்கிட்டவனாய், வா உள்ள. பயந்துட்டியா? ஒன்றும் பயப்பட வேணாம், வா. நாம கொஞ்ச நேரம் நம்மளை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு புரிஞ்சுக்கலாம். நீயும் நானும் பேசிக்கிட்டதே இல்லை. கல்யாணத்துல ரொம்ப டயர்டாயிட்ட. ஆமோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. எதுவும் புரியாமல் தனி அறையில் தான் அடைக்கப்பட்டு விட்டதைப் போல மனம் தவித்தது. ஓவென கத்தி கூச்சலிட்டு வெளியே ஓடி வந்துவிட வேண்டும் போல இதயம் வலிக்க ஆரம்பித்தது. செய்வதறியாது திகைத்தவள் தேம்பி அழ ஆரம்பித்திருந்தாள். எதுக்காக அலறாமோ? உள்ளவா, பனி அடிக்குது, உடம்புக்கு ஆகாதுமா. மெல்ல அவள் கையை பற்ற, ப்ளீஸ் என்னை தொடாதீங்க. புழுவாய் சுருண்டு மூளையில் ஒட்டிக்கொள்ள அவன் தன் கம்பீரம் தொலைந்து நெருப்பிலிட்ட புழுவாய் இதயம் துடிக்க சிலையாகி போனான். இப்போ ஒன்றும் ஃபோர்ஸ்பில்லா எதுவும் நடந்துடலையே. நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தி. இது ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதால ஏதாவது நடந்துருமோன்னு பயம் தேவையில்லை. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான். கணவன் மனைவிங்கிறது புனிதமானது, புரிஞ்சுக்கோ. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது. மீண்டும் தேம்பியால, எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், ப்ளீஸ். நோ அதர் கொஸ்டின். அப்போ இந்த கல்யாணம் உன்னோட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சா? சற்று நேரம் அங்கு மௌனமே பேசிக்கொள்ள, இது எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அப்போ உங்க அம்மாவோட கம்பல்ஷன்ல தான் நீ சம்மதிச்சியா? எதுவும் கேட்காதீங்க. ஆண்கள்னாலே பிடிக்கவே. இதை ஏன் நீ என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லல? தான் தவறு செய்து விட்டோமோ என இதுவரை நடந்தவைகளை பட்டியலிட்டு சரி பார்த்து கொண்டிருந்தான். வெகு நாட்களுக்கு முன்பு அவளை பார்த்தவுடனேயே இதயத்தை தொலைத்த அந்த காதலில் சுவடும் இன்று அதை தொலைந்துவிட்டு தவிக்கும் வழியும் மீட்டெடுக்க வழி தெரியாமல் தவித்தது அவன் மனம். சிலந்தியாய் கூடு கட்டி அதற்குள்ளேயே தனக்குத்தானே ஒரு தண்டனை கைதியாய் வாழ்ந்து வந்தாள். ஆமோ, மேகத்தையே ஏமாற்றி மண்ணின் மடி சேர்ந்து விடும் மலை துளியல்ல நான். நீ வேஷமாய் பேசு வார்த்தைகள் கூறினாலும் நான் மயங்கிட மாட்டேன். தனக்குள் ஒரு சபதம். பாரத பாஞ்சாலியாய் அங்கும் இங்கும் நடை போட்ட கோக்குள், நீயா விருப்பப்பட்ட சொல்லலாம். நானா நீ சொல்லணும்னு கட்டாயப்படுத்தி ஒரு நாளும் கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னு நினைக்கிறேன். உன்னோட அழுகையும் அந்த வார்த்தைகளையும் யோசிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள ரணமான ஒரு வழி ஒளிஞ்சு இருக்குன்னு மட்டும் தெரியுது. இட்ஸ் ஓகே, தட்ஸ் யுவர் பர்சனல். உனக்கு பிடிக்காதது எதுவும் நடக்காது. ஆனா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவள் விழிகள் விரிய சட்டென்று ஏறிட, இது எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா மற்ற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் விஜயோட என்கேஜ்மெண்ட்ல பார்த்து ப்ரப்போஸ் பண்ணேன்.
இப்பதான் தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு. சாரி. மற்றவங்களுக்கு முன்னால நாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இயல்பாக இருக்கணும். நீ உன்னோட மனசில் யாராவது நினச்சிருந்தா தைரியமாக சொல்லலாம். ஒரு தடவை தப்பு தெரியாமல் நடந்து போச்சு. இனியும் அந்த தப்பு நடக்கக்கூடாது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழலாம். சீக்கிரமா உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன். நீ அது வரைக்கும் இங்கே சந்தோஷமா இருக்கணும். உன்னோட தேவைகள் எதையும் குறைச்சிக்க வேண்டாம். மேலே படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, போய்க்கலாம். ஆனால் ஒன்று, நம்மளோட பிரச்சனைகள் நமக்குள்ளேயே தான். நம்ம வீட்டுக்கு வெளியே போயிடக்கூடாது. கண்டிப்பா நீ இந்த ஹெல்ப் பண்ணணும். செய்வியா அம்மோ என்றான். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு சமையலில் ஒத்தாசைக்கு கிளம்பினான். கண்ணெல்லாம் நல்லா தொடச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போ. வாசற்படி வரை சென்று ஆமோ திரும்பி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி நெற்றிக்கு திலகமிட்டு கிளம்பினாள். அத்தை, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? சமையலுக்கு ஆள் இருக்காங்க அம்மோ. நாமளும் சில நேரங்களில் அவங்க லீவு போட்டுட்டாங்கன்னா நாம தான் சமைக்கணுமா என்றாள். இப்போ அப்பப்போ வந்து கவனிச்சிக்கணும், மெனு சொல்லணும். அம்மா, டிஃபன் ரெடியா? இதோ ரெடிப்பா. அப்பவே கண்ணம்மா ரெடி பண்ணிட்டா. அம்மா, போய் அவனை கவனி. அம்மா, டைம் ஆகுது, வந்து சாப்பிட்டுக்கிறேன். வேகமாய் கிளம்பி போய்விட்டான். இதயத்துக்குள் ஒரு பெரிய இடி விழுந்தது போலவே இருந்தது அம்மாவுக்குள். ஓ, என் மேல கோவமா? என் மேல இருக்கிற கோபத்தை இந்த மாதிரி காட்டுறீங்களோ? அடடா, கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு போயிருக்க கூடாதா? இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச கொழாய் புட்டும் கடலைக்கறி பப்படமும். அம்மா புலம்ப, இனி எப்போ வருவார் அத்தை? 10 மணிக்கு வந்துருவான். வெளியே டியூட்டிக்கு போயிட்டா வந்தப்பதான் கணக்கு. போலீஸ் உத்தியோகமே அப்படித்தானே. ஆமா, இனிமே அவன் கிளம்புறதுக்குள்ள டிஃபன் எடுத்து போய் கொடுத்துருமா. வெளியேயும் சாப்பிட மாட்டான், கொலை பட்டினியா கிடப்பான். கொடுத்து அனுப்பிச்சா சாப்பிடுவார் அத்தை? இல்லைம்மா, அவன்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. வீட்டில் வந்து தான் சாப்பிடுவான். நாள் கணக்கில் வெளியே தங்க வேண்டி வந்தாதான் வெளியே சாப்பிடுவான். சாரி அத்தை, இனிமே நான் காலேஜுக்கு போகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1 வருஷம் 6 மாதம் இருக்குல்ல என்றாள் அத்தை. ஆமா அத்தை. ஆமாம், சுருண்டு படுத்திருந்தாள் சற்று முனங்களுடன். உள்ளே நுழைந்தவுடன், என்னாச்சு அம்மோ பதறியவாறு? ஒண்ணுமில்ல. என்னன்னு சொல்லணும். எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லணும். இல்லாட்டி ஏண்டா நீ ஆமாவை கவனிச்சுக்கிறது கிடையாதான்னு எங்கள் அப்பா திட்டுவார். அது மட்டுமல்ல, நமக்கு இடையே இருக்கிற ப்ராப்ளம் அவங்க காது வரைக்கும் போயிடும். நீ இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் உன்னோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு கல்வி முக்கியம். எப்பவும் அவங்க சொந்த காலில் நிற்கணும். இது எங்கள் அப்பாவோட சட்டம். என்னோட 4 அக்காக்களும் ஒர்க்கிங் தான். சமையல் கட்டுக்கு போய் சமைக்கிறங்க அவசியமே இல்லை. இன்னொரு ஆளை ஏற்பாடு செஞ்சிடுற. நீ உன்னைய கவனிச்சுக்கணும். நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் உன்னோட தேவைகளை என்கிட்ட சொல்லிடணும். அப்பா அம்மா வரைக்கும் போயிடக்கூடாது. அவன் பேசிய வார்த்தைகள் மனதை மரக்கொத்தியாய் துளைத்தெடுத்தது. நீ இங்கிருந்து போகிற வரைக்கும் எதுக்காக அப்படி சொன்னார்? அப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லாம சொல்றாரு. நான் பிடிக்கலன்னு சொன்னதை வச்சு ஏதோ முடிவு எடுத்திருக்கார். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததான். சற்று நேரத்தில் ஆமோ எழுந்து வயிற்றை பிடித்தபடி பாத்ரூம் செல்ல வேகமாய் யூனிஃபார்மை மாற்றிவிட்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வெளியே கிளம்பினான். இது எதில் போய் முடிய போகுதோ? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்களே அம்மா. விழித்திரைக்குள் கசிந்த நீரை துடைத்தவாறு கட்டிலில் படுத்தவள் வயிற்று வலி தாங்காமல் கவிழ்ந்து படுத்திருந்தாள்.
பெரிய கேரி பேக்குடன் உள்ளே நுழைந்தான் கோகுல். இதுல எல்லாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப பெயினா இருந்தா வா, டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வரலாம். அவள் மௌனமாய் திரும்ப அவள் கபோர்டில் தான் வாங்கி வந்திருந்த கேரி பேக்கை வைத்தான். மெல்ல எழுந்து போய் பார்த்தவளுக்கு ஒரு ஆச்சரிய புன்னகையே வந்தது. எப்படி புரிஞ்சுக்கிட்டு உடனே போய் வாங்கிட்டு வந்தார் என கேப்ரி பாக்கெட்டை எடுத்து பிரித்தவாறு, தேங்க்ஸ், ஜஸ்ட் ஃபார் ய ஹெல்ப். நீ முதல்ல சொல்லியிருக்கலாம். திடீர்னு நான் வெளியே போனா வர 4 நாள் 5 நாள் கூட ஆகலாம். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொன்னா செய்வாங்க. ஆனால் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னைய சத்தம் போடுவார். ஸோ எது எது தேவையோ ஒரு லிஸ்ட் போட்டு டேபிளில் வச்சிரு, நான் பார்த்துக்குவேன். கம்மிங் மண்டே காலேஜ் ஓப்பன் ஆகுது, போகணும். அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் வீட்டுக்கு போகணுமா? ம். ஏன், இங்கேருந்தே நீ காலேஜுக்கு போகலாமே. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடலாம். உனக்கு சிரமம் இருக்காது. நான் கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறதுனால என்னோட நேரம் பெரும்பாலும் வெளியே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் பெங்களூர் போகிறேன். வரத்துக்கு 10-15 நாளாவது ஆகும். இடையில அம்மா அப்பாவை பார்க்க வந்தாலும் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்லேயே கிளம்பி போயிடுவேன். ஸோ நல்லா யோசிச்சுக்கோ. உங்கள் வீட்டுக்கு தான் போகணுமானாலும் போயிட்டு வா, நோ அப்ஜெக்ஷன். மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காம படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கு சீக்கிரமா என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது ஏற்பாடு செய்கிறேன். இன்னும் நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ சொல்லு, செய்கிறேன். ஆனால் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தேவைப்படும் போது மற்றவங்களுக்கு சொல்லிக்கலாம். பாய் என கிளம்பி போய்விட்டான் கோகுல். கோகுல், உன்னோட வீட்டுக்காரிய கண்ணிலேயே காட்ட மாட்டியே. நாங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்ததுனால உன் கல்யாணத்துக்கு வர முடியல என கிண்டலுடன் பிரியா அக்காவின் மாமனார் மாமி நாத்திகள் பேசி கொண்டிருந்தனர். இங்கதான் இருக்கா, இருங்க அங்கிள் வர சொல்றேன். மாடிக்கு சென்று பிரியா அக்காவோட மாமனார் மாமி நாத்திகெல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, கீழே போ, நான் வரேன். அவள் மௌனமாய் கபோர்டில் அடுக்கிய துணியை வைத்துவிட்டு நைட்டியுடன் கிளம்ப, வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போ. கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. உம்முன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு போவாங்களா? ஆமோக்குள் ஒரு சின்ன சிரிப்பே வந்துவிட்டது. மௌனமாய் அவன் சொன்னபடியே முகத்தை அலும்பி நெற்றிக்கு பொட்டிட்டு ட்ரெஸ் செய்து பண்ணி கொண்டு, நான் மட்டுமா போகணும், நீங்களும் வாங்க. இந்த சிலைக்கு இவ்வளவு பேசக்கூட தெரியுமா? விழிகள் மின்ன ஒரு மௌன சிரிப்புடன், அதான் கோகுல் பார்த்ததுமே ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தேவதர் மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு இப்பதானே புரியுது. கிண்டல் அடித்தனர். எல்லோரையும் நமஸ்கரித்து விட்டு நிற்க, உட்காருமா. அருகில் அமர வைத்தபடி கேலி பேசி சிரித்து கொண்டிருந்தனர். என்ன அங்கிள், என்னோட ஒய்ஃபை ரொம்ப கிண்டலெல்லாம் செய்யாதீங்க. அவள் ரொம்ப ஷை டைப். பாரு, இப்பவே வீட்டுக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுறான் உங்கள் பையன். சம்பந்தித்தையும் சொல்லி சிரித்தனர். நீ ரொம்ப லக்கி கேர்ள். அதான் கோகுல் உனக்கு கிடைச்சிருக்கான். 2 பேருக்குமே அற்புதமான ஜோடி பொருத்தம். கோகுல் கல்யாணமே வேண்டாமன்னு எஸ்கேப் ஆயிட்டு இருந்தான். நீ திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு நியூஸ் கேட்டதும் நாங்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டோம். அதோட ரகசியம் எங்களுக்கு இப்பதான்ப்பா புரியுது. ரதி மாதிரி பொண்ணை பார்த்ததும் மனசு மாத்திட்டேன்னு. அவ ரதினா மாப்பிள்ள மன்மதனாவில் இருக்கணும் அங்கிள். அதில் என்ன சந்தேகம்? மன்மதனே தானே மாப்பிள்ளையா இருக்க. உனக்கு என்ன குறைச்சல்? உனக்காகவே பிறந்த பொண்ணுன்னு கூட சொல்லலாம் கோகுல். நீங்க 2 பேருமே அற்புதமான ஜோடி பொருத்தம்தான். ரம்யா, புவனா, பிரியா, பாரதி அக்காள்கள் அனைவரும் அன்று சண்டே வாததால் வழக்கம்படி குடும்பத்துடன் வந்திருந்தனர். பிரியா அக்கா தன் மாமனார் மாமி நாத்திகளுடன் நிலம் விசாரித்து பேசி கொண்டிருந்தாள். பெங்களூர் போறதா அம்மா சொல்லிக்கிட்டாங்களே கோகுல் என்றாள் ரம்யா அக்காள். ஆமாக்கா, இன்னும் 4 நாள் ஆகும்னு நினைச்சேன். நாளைக்கே போக சொல்லிடுவாங்க போல இருக்கு என்றான். அட பாவமே,
இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாங்க. என்னப்பா, நீ அந்த பக்கம், பொண்ணு இந்த பக்கம்னு பிரிஞ்சிருக்கீங்க? பிரிய அக்காவின் நாத்தியின் கணவர் சொல்ல, பெங்களூர் தானே, கூடவே அழைச்சிட்டு போகலாமே. பிரியா அக்கா நாத்தி சொல்ல, நான் ஒரே இடத்துல இருந்தா அழைச்சிட்டு போயிடுவேன். நான் கேஸ் விஷயமா போறேன். அதான் என்னை சமாளித்தான். சரி, நாங்க புறப்படுறோம். லஞ்சை சாப்பிட்டு முடித்து விட்டு கிளம்பினர். கோகுல், உட்கார், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் ரம்யா அக்கா. அனைவரும் அமர, அண்ணா நான் பரிமாறுறேன், நீங்களும் உட்காருங்க என ஆமோ அனைவருக்கும் பரிமாற, பாரதி, எப்படி ரிலீஸ் பண்ண போற உன்னோட பாப்பாவை? புவனா அக்கா கேட்க, நானா மாட்டேங்கிற, அந்த நேரம் வரணும் இல்லையா? பாரதி அக்காவும் அடுத்த மாசம் டேட் கொடுத்துருக்கார் டாக்டர். நீ ஏன்க்கா அவசரப்படுற என்றான் கோகுல். நம்ம வீட்டில் பாப்பா சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே, அதான். அடுத்து உன்னோட பாப்பா வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க என்றார்கள் கோரஸாக. ஆமாம், உங்களை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலையே. நான் கேட்கல. கேட்குற மற்றவங்களுக்கு பதில் சொல்லணுமே, அதுக்காக தான் கேட்டேன் என்றாள் ரம்யா அக்கா. ஆமாவின் இதயம் வெடிகுண்டாய் வெடித்து சிதறியது. யாராவது எப்போவாது இந்த கேள்வியை கேட்டு விடுவார்களோ என ஒரு ஒரு நிமிடமும் செத்து கொண்டிருந்த ஆமாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது போல் இருந்தது. மன அக்கா கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுக்கு அம்மா பேச போன போது இதே கேள்வியால் அம்மா அவமானப்பட்டதை இன்னும் மறக்க முடியாமல் தவித்தது மனம். அக்கா, இப்போ இது ரொம்ப அவசியமா? அப்பா, தாத்தா, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, கண்ணுக்குட்டின்னு ஒன்று விடாம கேட்கறதுக்கு என்றவாறு, ஆமோ, என்னோட யூனிஃபார்ம் 2 செட்டு எடுத்து வைக்க சொன்னேனே, வச்சியா? இதை வரங்க. வேகமாய் மாடிக்கு ஓட பின்னாலேயே கோகுல், அக்கா, எஸ்எம்எஸ் வந்துருச்சு, இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டில் கிளம்புறேன், பாய்க்கா என உள்ளே சென்று விட்டான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ரம்யா அக்கா எப்பவும் அப்படித்தான். அவள் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட, டேக் இட் ஈஸி, டோன்ட் வரி, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அங்கேருந்தே காலேஜுக்கு போகிறேன் என்றாள். உன்னோட விருப்பப்படி செய், கிளம்பினான் கோகுல். அத்தை, எனக்கு காலேஜ் ரீஓப்பன், நாளைக்கு கிளம்புறேன் மாமா, போயிட்டு வரேன். கோகுல் கிட்ட சொன்னியா ஆமோ? மாமா கேட்க, சொல்லிட்டேன் மாமா, போயிட்டு வான்னு சொல்லிட்டார். தனியெல்லாம் போகக்கூடாதாமோ? ஆமோ, தப்பா எடுத்துக்காதம்மா, இங்கிருந்தே நீ காலேஜுக்கு போகலாமே, உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது, நாங்களும் உன் பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். கோகுலும் பெங்களூர் போயிட்டானே, நானே உன்னை டெய்லி ட்ராப் பண்றேன். இல்லை மாமா, அம்மா வீடு தான் காலேஜுக்கு பக்கம், சாட்டர்டே சண்டே லீவ்ல வரேன் மாமா. ஆமா, 1 மினிட், இன்னும் நீ பழகல, இது உன்னோட வீடு, நீ தான் இந்த வீட்டோட கடைக்குட்டி, செல்லம் எங்களுக்கு எல்லோரோடவும் நீதாம்மா சின்ன பொண்ணு, எங்களோட செல்ல பொண்ணும் நீதான், தைரியமா இருக்கணும். ரம்யா கொஞ்சம் எதையும் வெளிப்படையா பட்டுன்னு பேசுற சுபாவம், மற்றபடி நல்ல பொண்ணுதாம்மா. உன்னோட அப்பாவை பத்தி அவ கேட்டது தப்புதாம்மா, அதுக்காக நீ இந்த முடிவை எடுத்துட்டியா அம்மோ என்றார் மாமா. இல்லை மாமா, காலேஜ் ஓப்பன் ஆகுது, அதான் போறேன், மற்றபடி எனக்கு ரம்யா அண்ணி சொன்னதுல எந்த வருத்தமும் கிடையாது. இதை கோகுல் ஏதாவது உன்னை பேசிட்டானாமோ? இல்லை மாமா, இதை பற்றி எதுவுமே பேசலை, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னார், அவ்வளவுதான் என்றாள். அது காலை பொழுது அழகிய ஓவியமாய் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. அம்மாவின் லக்கேஜ்களை காரில் ஏற்றிவிட்டு, அம்மா இங்கே வாமா, பூஜை அறையில் இருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றிக்கு இட்டு, எப்போ அம்மா வருவ? லீவுக்கு வர அத்தை. அத்தையும் மாமாவும் கூடவே வந்து வீட்டில் அம்மாவை விட்டுவிட்டு, சம்மந்தி பிள்ளையை பத்திரமாக பார்த்துக்கங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க, அன்புமொழி பகன்று கிளம்பினர். அதுக்குள்ள காலேஜ் ஓப்பன் ஆகுதா? அம்மா ஆச்சரியத்துடன் கேட்க, நாள் எப்படி ஓடுதில்ல அம்மோ, மாப்பிள்ளை ஏன் வரல? எப்படி இருக்காருடா? அவர் பெங்களூர் போயிட்டாருமா, அதான் வரல. டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா? இல்லைம்மா, ஏதோ கேஸ் விஷயமா போறார்,
வர 10 நாளைக்கு மேலே ஆகும்னார். அதான் வந்துட்டியாமோ? இல்லை, இனிமே இங்கேருந்து தான் நான் காலேஜுக்கு போவேன். அவங்க சொன்னாங்களா? இல்லை, நீயே முடிவெடுத்துட்டியாடா? நான் தான் கேட்டேன். உன்னோட விருப்பம் எதுவோ அதுபடி செய்யின்னு சொல்லிட்டார். எவ்வளவு நல்ல மனசு இல்லை. ஆனாலும் எனக்கு வருத்தம் தான். இன்னும் ஒரு தடவை கூட நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு எல்லோரும் விசாரிக்கிறாங்கடா என்றாள். மறுநாள் காலையில் வழக்கம்படி, அம்மா எனக்கும் லஞ்ச் பேக் பண்ணிடுங்க, அவசரமாய் கிளம்பினாள். காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இல்லை, மறந்துட்டேன். வரும்போது நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன். செக்கா கொடுக்கலாம்னா செக்கா கொடுத்துடலாமோ? இல்லைம்மா, கேஷ் தான். உனக்கு புதுசாக 4 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், போட்டுட்டு போடா. சரிம்மா. அம்மா இங்கே வாங்க. அவள் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தியபடி, என்னடா முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கு, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதாடா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வெக்கப்படாம சொல்லுடா. அம்மா ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ், வீணா கற்பனை பண்ணிக்காதம்மா. அம்மாவாசைக்குள் முழு நிலவை தேடிக்கொண்டிருக்கும் வெகுளி அம்மாவை அணைத்து முத்தமிட்டாள். அம்மாவின் கண்களில் முத்து முத்தாய் கண்ணீர் துளிகள் புரண்டவாறு, உன் வயிற்று பிள்ளைய நான் கொஞ்சம் வளர்க்கணும். மனு நம்மளை ஏமாத்திட்டாடா. இல்லைம்மா, இன்னும் மனு அக்கா நம்மளோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நீ காலேஜுக்கு கிளம்புடா. அம்மாவும் கிளம்புற. மாப்பிள்ளை உங்ககிட்ட பிரியமா இருக்கிறா அம்மோ என்றாள் அம்மா. ம், ஆனா என்னடா ஆனா? நம்ம வீட்டை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? விடுங்கம்மா, நீங்கள் கிளம்புங்க. என்ன அம்மா, விட்ட தீயா பேசுகிற மாதிரி இருக்கு. உன்னை ஏதாச்சும் சொன்னாங்களா? அம்மா கிட்ட உள்ளதை சொல்லணும். ஏற்கனவே ஒரு பொண்ணை பறி கொடுத்து நிற்கிறேன். மனோ எல்லாத்தையும் மறைச்சிட்டதுனால நீயே இப்படி பேசுறியேடா. மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்காதத. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைக்கிட்ட நானே பேசுகிறேன். ஐயோ அம்மா, விடுங்க. எதுவும் சீரியஸாக கிடையாது. அவங்க வீட்டில் எல்லோரும் என்கிட்ட பிரியமாக தான் இருக்காங்க. என்னோட மாமனார் என்னைய நீ தான் இந்த வீட்டு கடைக்குட்டி செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டார்.